ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான ஒரு காமெடி படம் தான், ஒரு ஜாதி ஜாதகம். ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வினித் ஸ்ரீனிவாசன், நிகிலா விமல், கைடு லோஹார், பாபு ஆண்டனி, இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. எம் மோகனன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் வந்து 30 வயசுக்கு மேலே ஆன நம்ம ஹீரோவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. ஸோ அவருக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு நல்ல பொசிஷனில் வந்து இருக்காரு. இவருக்கு ஆஃபீஸில் எப்போ லீவ் கிடைச்சாலும் ஊருக்கு வந்து போயிடுவார். காரணம் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படி இவர் ஊருக்கு போகும்போதெல்லாம் பொண்ணு பார்க்குற வேலை வந்துட்டு தீவிரமாக வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இவருக்கு 38 வயசு பக்கம் ஆச்சு. பல வருஷமாக பொண்ணு தேடியும் இவருக்கு ஏற்ற பொண்ணு வந்து செட் ஆகலை. அதுக்கு காரணம் இவர் வந்துட்டு சில பெண்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. இது சரியில்லை, அது சரியில்லை, கண்ணு சரியில்லை, மூக்கு சரியில்லை அப்படின்னு 1008 கண்டிஷன்ஸ் வந்து போடுறாரு. ஸோ இந்த 38 வயசுலயாச்சும் நமக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து தீவிரமாக இறங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவர் எதிர்பார்த்த மாதிரியே இவரோட கண்டிஷன்ஸுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து கிடைச்சாங்களா இல்லையா, இதெல்லாமே தான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். 30 வயசுக்கு மேலே ஆன எல்லா ஆண்களுக்குமே இந்த ஒரு கவலை வந்து இருக்கும். நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலே, நமக்கு ஏற்ற ஒரு பொண்ணு வந்து கிடைக்கலே அப்படின்ட்டு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் கேரக்டரில் வந்துட்டு வினித் ஸ்ரீனிவாசன் சூப்பராகவே நடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பெண்களும் வராங்க. பட் அங்கேயும் நம்ம ஹீரோ வந்துட்டு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து போட்டு இதெல்லாமே வந்து ரிஜெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சில காட்சிகளை வந்து வச்சுருப்பாங்க. அது நிறைய ஆண்களுக்கு வந்து ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்டு தான் மேலேயும் சில தப்புகள் இருக்குது அப்படின்னு ஹீரோ ரியலைஸ் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து படத்தில் நல்லாவே இருந்துச்சு. ஒரு பர்ட்டிகுலர் சீனில் நம்ம ஹீரோவோடைய அப்பா வந்து ஹீரோவை பார்த்து கேட்பாரு, எல்லா பெண்களையும் வந்து நீ ரிஜெக்ட் பண்ணுறீல ஏதோ ஒரு காரணம் சொல்லி, உன்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு காரணம் இருக்கும், நீ ஒன்றும் பேரழகன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில டைலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு வரும். ஸோ காட்சிகள் மூலமாக இவங்க கன்வே பண்ண விதம் வந்து நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் அங்கங்கே வரப்போக இருக்காங்க. நிகிலா விமல் வந்து படத்தில் ஒரு சின்ன போர்ஷன்ஸில் தான் வருவாங்க. ஒரு 10 நிமிஷம் போர்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம், செகண்ட் ஹாஃபில், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் கொஞ்சம் நேரம். ஸோ அவங்க வரக்கூடிய இடம் தான் வந்து படத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக வந்து அமையும். அண்ட் இவங்களை தாண்டி டிராகன் படத்தில் வந்த கைடு லோஹார் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் படத்தில் வந்து ஒரு கம்மியான ரோல் தான். ஸோ கொடுக்கப்பட்ட ரோலை வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுமே அவங்கவுங்க ரோலை வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹீரோவோடைய ஃப்ரெண்டு கேரக்டரில் ஒரு 2 பேர் வருவாங்க. ஸோ அவங்களுடைய நடிப்பும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் நிறைய காட்சிகள் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு ரிலேட்டபுளாக இருக்கும். அதே சமயம் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாரே, இந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து அமையாதா அப்படின்னு நமக்கு ஒரு கவலையும் வந்து இருக்கும். அட் த சேம் டைம் இவனுக்கு இது நடக்கணும்டா, இவன் ரொம்ப ஆடுறான்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்து நமக்குள்ளே ஏற்படும். அந்த 2 விதமான டைமென்ஷனையும் நம்ம ஹீரோ கேரக்டருக்குள்ளே வச்சது வந்து நல்லாவே ஆர்கானிக்காக அமைஞ்சிருந்தது. படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக சினிமோட்டோகிராஃபி வந்து நல்லா இந்த காமெடி படத்துக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு விஷுவல்ஸோட கொஞ்சம் கிராண்டாகவே இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் பர்ட்டிகுலராக ஒரு சில காட்சிகள் அப்படின்னு சொல்கிறத விட நிறையா ஒரு 4-5 காட்சிகள் வந்து ரசிகமத்திலே வந்து எடுத்திருந்தாங்க. பெரிய அளவில் வந்து லேகோ, போரிங்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இல்லை. அதுக்கு காரணம் படத்தோடைய ரன் டைமே வந்து கம்மியாக தான் வந்து இருந்தது. ஸோ ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த படத்தில் சொல்ல வந்த விஷயத்த வந்து நீட்டாக சொல்லி கன்வே பண்ணிட்டாங்க. ஓவராலாக இந்த படம் வந்துட்டு ஒரு நீட்டான காமெடி படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய 90s கிட்ஸுக்கு இந்த படம் அதிகம் பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஏற்படுது. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது, மலையாளத்தில் மட்டும். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.